வெல்கம் பேக் டு வாய்ஸ் பேஜர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான ஹாண்டடான ஸ்டோரியை மறுபடியும் பார்க்க போறோம். ஒருத்தவங்க ஒரு ஆர்டிக்கல்ல இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. என்னோட பேரண்ட்ஸ் 2 பேர் மர்மமான முறையில் இறந்திருந்தாங்க. அண்ட் அவங்கள கொலை பண்ணது ஒரு வினோதமான உயிரினம். அந்த உயிரினத்தை பிடிக்கிறதுக்கு போலீஸ் கிட்ட நிறைய டைம் ஹையர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் போலீஸோட ஹெல்ப் எங்களுக்கு கிடைக்கலனும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்காதனால அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு போலீஸ் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே கம்மியாயிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இன்டர்வியூ ரொம்பவே பாப்புலர் ஆக ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல இதை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே வைரல் ஆக ஆரம்பிச்சிச்சு. எந்த உயிரினம் தான் அப்படி அவங்க பேரண்ட்ஸை கொண்டிருக்கும், எந்த உயிரினத்தால தான் அவங்க பேரண்ட்ஸ் இறந்திருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லார்கிட்டையும் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. அந்த கேள்வியோட பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு 2 கப்பிள்ஸ் அவங்களோட வெக்கேஷனுக்காக அமெரிக்கால ஒரு லேக் ஹவுஸ்க்கு போறாங்க. எதிர்பாராத விதமா அவங்க அதுல மாட்டி இறந்தும் போறாங்க. அதை வச்சு ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இன்னை வரைக்குமே கண்டினியூஸா உருவாக்கிட்டு தான். மிட் நைட் டைம்ல ஒரு வினோதமான சவுண்ட் அவங்க வீட்டுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஐ மீன் அந்த லேக் ஹவுஸ்க்குள்ள. பதறி போன அவளோட ஹஸ்பண்ட் ஏஞ்சி போய் வெளியே சுத்தி பார்த்திருக்காங்க. எந்த விதமான சவுண்ட் கேட்கல. ஆள் நடமாட்டம் இல்லாம அமைதியாகி ஒரு இயர்லி மார்னிங் ஒரு 5:30 கிட்ட அவங்க பெட்டு கிட்ட ரொம்பவே வித்தியாசமான, பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமான ஒல்லியான ஒரு உருவம் இருந்திருக்கு. இதை பார்த்த ஹஸ்பண்ட் அலறி அடிச்சுட்டு தான் ஒய்ஃபை எப்படியாவது காப்பாத்திரணுங்கிறதுக்காக அவங்க ஒய்ஃபை வெளியாடிட்டு அவர் அந்த உருவத்துக்கிட்ட மாட்டிக்கிறாரு. அந்த உருவம் ரொம்பவே கொடூரமா உதறி போடுது. அவங்கள உடல்லாம் வெளியே கண்ணெல்லாம் பிதுங்கி ரொம்பவே மெடிக்கல் ரிப்போர்ட்ல கூட இந்த மாதிரியான ஒரு பாடியை நாங்க ஹேண்டில் பண்ணதே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அந்த உருவம் ஹஸ்பண்டை மாத்துது. அண்ட் அவங்க ஒய்ஃபும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. பட் ரூஃப்ல இருந்து கீழே இழுத்து போட்டு அவங்களையும் அதே மாதிரியான முறையில கொள்ளுது. ஸோ கடைசியா போலீஸ் கிட்ட இந்த ஹேண்டில் பண்ண போறாங்க. போலீஸும் எவ்வளவுதான் ட்ரை பண்றாங்க. பட் எந்த விட எவிடன்ஸும் கிடைக்கல. கடைசியில அங்க இருக்கக்கூடிய ஃபுட் பிரிண்ட்ஸ் அண்ட் அந்த நகைக்கீரல்கள் அண்ட் அதோட ஹைட்டு வெயிட் இதெல்லாம் எப்படியோ கால்குலேட் பண்ணி இப்படிதான் இருக்குன்னு ஒரு ஸ்கெட்சையும் வரைகிறாங்க. ஆர்டிஃபிஷியலா ஒரு ஸ்கெட்சை ஃபில் பண்ணி இதுதான் ரேக்கெட்டு ப்ரெஸ்கிட்டே ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நாளடைவில் மக்கள் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் கிட்ட. இதை எப்பதான் சால்வ் பண்ண போறீங்கன்னு. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு அஃபேர் இருந்திருக்கிறதாகவும், ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர், ஒய்ஃபுக்கு வேற ஒருத்தர் கூட அஃபேர். ஸோ இது 2 பேத்துக்குமே தெரிய 2 பேத்துக்குள்ளுமே ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. ஆர்கியூமெண்ட்ல அவளோட ஒய்ஃப் அவங்களோட ஹஸ்பண்டை உள்ளெல்லாம் கோரக்கூடிய ஒரு ஆயுதத்தை வச்சு கொடூரமா கொள்றாங்க. அவங்களும் தான் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அவங்கள தவிர்த்து வேற யாருமே இல்லை. ஸோ கண்டிப்பா அவங்க போலீஸ் கிட்ட மாட்டிடுவாங்க. அங்கிருந்து தப்பிச்சு போனாலும் கண்டிப்பா மாட்ட தான் செய்வாங்க. ஸோ பயத்திலையும் பதட்டத்திலையும் அவங்களும் அவங்கள சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அதே மாதிரி முறையில தன்னை தானே கொடூரமா கொல்லவும் செய்யறாங்க. உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.